வணக்கம். இன்றைக்கி வந்து February 28 வெட்னஸ்டே 11 ஆகிடுச்சு. என்னால் கொஞ்சம் மார்னிங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. கொஞ்சம் கோடிங் ரிலேட்டடாக ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பிட்காயினுக்கும் வந்து ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணதுனால இதை வந்து நம்மளால் பார்க்க முடியல. குயிக்காக வந்து நம்மளோட இது என்னன்னு பார்த்துக்கலாம், லிமிட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அவைலபிள் பேலன்ஸ் பார்க்குறோம். 1,27,000 இதுதான் வந்து மார்னிங் இருந்த நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஓடுது என்ன ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் நானுமே பார்க்கல. ஏன்னா நான் ஆக்சுவலாக லாகினே பண்ணலாம் உண்மையை சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபின்வெஸ்டியை பார்த்துருப்பீங்க, இதுதான் ஃபஸ்ட் லாகின்னு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பிஎன்எல் கிராஃபு. ஆவரேஜ் மந்த்லி ப்ராஃபிட் வந்து 5,678, ஒரு 5.68% இருக்கும். மந்த்லி பிஎன்எல் பார்க்குறோம். இது வரைக்கும் ஃபெப்ரவரியில் வந்து 249 ட்ரேட்ஸ் எடுத்ததுக்கு 9,231 நமக்கு வந்து இது வரைக்கும் இருக்கிற ப்ராஃபிட். ஸோ இப்போ இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4,000 வந்து ப்ராஃபிட் ரன் ஆகின்னு இருக்குது. தெரியல, மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்து வைக்க போகுது ஒன் சைடு. ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட் இது 11 இந்த ப்ராஃபிட் வந்தது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து இப்போலாம் நிறைய செகண்ட் ஹாஃபில் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கான வாய்ப்பும் இருக்குது, நமக்கு தெரியாது. எய்தர் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணலாம், இல்லை இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஸ்ட்ராட்டஜி, ஸோ இது ஃபுல்லாக தான் ஆட்டோமேட் பண்ணணும் ஃபுல்லாக தான் ஓடணும் அப்படின்னு சொல்லி விடலாம். ஸோ இது வந்து யூசர் டிசிஷன் தான். ஏன்னா சில டைம் நான் அப்படி விட்டுருவேன். ஏன்னா ஆக்சுவலி 11 தான் ஆகுது டைம். ஸோ அதுக்காக நான் இன்னும் இதுக்கு எதுவும் டிசிஷன் எடுக்கலை. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஆப்ஷனோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டிகே ஆகிருக்கு, இன்னும் டிகே ஆகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளால் இந்த முடிவு எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போதைக்கு நான் இந்த டிசிஷன் எடுக்கலை. இன்கேஸ் நான் க்ளோஸ் பண்ணுற மாதிரினா அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, தொடர்ந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இல்லை பிடிக்கல, இல்லை ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும், பெட்டராக வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கணும், இல்லை வந்து இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்படுது, இல்லை இன்னும் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. டைம் பார்க்குறோம், ஒரு 12:33 ஆகுது. ஒரு 4,200 வந்து ரெட் லிமிட் ப்ராஃபிட் தான் எனக்கு. ஃபின்வெஸ் எவ்வளோ பார்ப்போம், 4,270, 260. ஸோ இதுதான் வந்து நம்மளோட 12:30 ஸ்டேட்டஸ். ஓகே, தொடர்ந்து பார்க்கலாம். டைம் வந்து 3:00 ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்ட் வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. அன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 6,500 வந்து புக் ஆகிருக்கு. ஃபின்வெஸ்டியை பார்க்கலாம், ஒரு 6,500 வந்து ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபெப்ரவரிக்கு பார்த்தீங்கன்னா 9,231. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 6,500 வந்து ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஆட்டோமேஷனில் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டேபிளான ரிட்டர்ன் தான் வந்து மேட்ரு. ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு ட்ரேடில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.